Taste the Daily. மக்கள் விரோத ஸ்டாலின் அரசை வீழ்த்து தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைக்கும். டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. வலுவான கூட்டணி அமைக்கப்படும். எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் 5 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அதிகரித்துள்ளது. ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை கடனில் தள்ளியதுதான் திமுகவின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்தவுடனே பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுமார் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது 5.5 லட்சம் கோடி கடனில் விட்டுட்டு போக போறார். 73 ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் புரிந்த போது 2021 வரை 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டு நிறைவு சென்ற போது சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும். மத்திய அரசு கொண்டு வந்த ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றி நாடகம் ஆடுகிறது விடியாத திமுக அரசு. பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் தேர்தல் நெருங்கியதும் அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். அண்மையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறார். இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை. அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கிறது. புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரசு ஊழியர்களை இன்றைய தினம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற திமுக நாடகம் ஆடுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக. அரசு பணத்தில் 50,000 தன்னார்வலர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செஞ்சு இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு. இன்னும் 1 மாசம் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்புக்கு. இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும்? ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதிலே வல்லவர். ஒரு பெயரை வைப்பாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகைகள் விளம்பரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. நகராட்சியில் நடந்த ஊழல் குறித்து 2 முறை ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை கடிதம் எழுதியும் நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசு. ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காததால் நீதிமன்றம் விசாரிக்கும் அவலநிலை தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுக்கும். எங்களுடைய ஆட்சியில எந்த தவறு சொல்ல முடியல. முதலமைச்சர் தவறு சொல்ல போகலாம். இப்ப எவ்வளவு ஊழல் நடந்திருக்குது. அவ்வளவு ஊழலையும் மேதக ஆளுநர்கிட்ட சப்மிட் பண்ணோம். நீங்க 4 லட்சம் கோடி. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் இடி இன்றைக்கு சோதனை செஞ்சு கண்டுபிடிச்சு அதை எஃப்ஐஆர் போட வேண்டும் 2 முறை இந்த அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. ஆனா அது அந்த கோரிக்கை இந்த அரசு ஏற்கல. இன்றைக்கு நீதிமன்றம் போய் நீதிமன்றம் இன்னைக்கு
அதில் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலங்கள் தான் இந்த ஆட்சியில் தொடருது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தமிழர் ஆகியோரின் பிறந்த நாட்களை முன்னிட்டு கோவை அருகே 200க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி வழங்கினார். மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்த பின் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுதி. கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சோம். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சி கொடுத்தோம். இன்னைக்கு அதிகமான பாலங்கள் அவனாசி போனா 10 கிலோமீட்டர் பாலம், திருச்சி ரோடு பாலம், இன்னைக்கு மேட்டுப்பாளைய ரோடு, பொள்ளாச்சி ரோடு, தொண்டாமுத்தூர் ரோடு, சிறுவாணி ரோடு, அவனாசி ரோடு, திருச்சி ரோடு, சத்தி ரோடு என்ற எல்லா சாலைகளும் விரிவாக்கம் பண்ணி விபத்தில் குறைச்சோம். அதே போல ஸ்மார்ட் சிட்டியில் கொண்டு வந்து எல்லாமே மேம்படுத்தணும். குளங்களை மேம்படுத்தணும், செல்லுவர குளங்களை மேம்படுத்தணும். அதே போல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் விரிவாக்கம் நம்ம லேண்ட் எடுத்து கொடுத்தோம். ஆனா திமுக ஆட்சி 5 வருஷம் கிடப்புல போட்டாங்க. அது முடிச்சிருந்தாங்கன்னா நிறைய ஐடி கம்பெனி வந்து நிறைய தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாயிருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் மாறும். கண்டிப்பா 3 மாசத்துல தேர்தல் வருது. கண்டிப்பாக ஆட்சி மாறும், காட்சி மாறும். விழுப்புரம் மண்டலம் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் விழுப்புரத்தில் பல்வேறு அமைப்பு மற்றும் சங்கங்களை சேர்ந்தவர்களிடம் கோரிக்கைகள் குறித்து கருத்து கேட்பு. அதிமுக சொன்னதை செய்து காட்டக்கூடிய இயக்கம் என்பதால் அனைத்து சங்கத்தினரின் கோரிக்கைகளை பரிசீலித்து நியாயமான கோரிக்கைகள் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றப்படும் என கழக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவினர் உறுதி. சென்னை மெரினாவில் வாகனத்திற்கு அபராதம் விதித்தது தொடர்பாக பணியில் இருந்த போக்குவரத்து காவலரும் சீருடை இல்லாத காவலரும் பொதுமக்கள் முன்னிலையில் மோதிக்கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்திசிரிக்கும் நிலையில் ஸ்டாலினின் கட்டுப்பாட்டுள்ள ஏவல் துறையினர் வெட்ட வெளியில் மோதிக்கொண்டது ஆட்சியின் அவலட்சணத்தை வெளிப்படுத்துவதாக மக்கள் சாடல். ஏடியா இந்த பையன்ல ஒரு எஸ்ஐ இல்ல ஆர்ஐ இல்ல எப்படி மிஷின் வந்துச்சு? இது வந்து பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியால எப்படி மிஷின் போறீங்க? இது வந்து பார்க்கிங் ஏரியா, ஃபுல்லா பார்க்கிங் ஏரியா. எடுக்க ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தூத்துக்குடியில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம். விளம்பரமாடல் திமுக அரசு ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு வழங்க கோரி விடியாத அரசை கண்டித்து பணியாளர்கள் கண்டன கோஷம். சரியான ஊதிய உயர்வு இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல. அது மாதிரி எங்களுக்கு பணி பாதுகாப்பு எதுவுமே கொடுக்கல. அதுக்காகவும் எங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நாங்க கருத்துல கொண்டு இந்த போராட்டத்துல இன்னைக்கு ஈடுபட்டிருக்கோம். 2025-26 நிதியாண்டில் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.4% வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இது இந்தியாவின் பொருளாதாரம் சீர்திருத்த எக்ஸ்பிரஸ் வேகத்தில் செல்வதை காட்டுவதாகவும் பிரதமர் மோடி பாராட்டு. வளமான இந்தியாவின் கனவை நனவாக்க தனது அரசாங்கம் பாடுபட்டு வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தில் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ச்சியாக 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து வரலாற்று சாதனை படைக்கும் அதே வேளையில் தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலுவான வழிகாட்டுதலை வழங்குவதாகவும் மக்கள் நலன், வளர்ச்சி, நிலைத்தன்மை ஆகியவற்றில் புதிய நம்பிக்கை ஏற்படும் எனவும் எதிர்பார்ப்பு. 2 ஆண்டுகளுக்கு முன் 1 டன் 16,000க்கு விற்பனை செய்யப்பட்ட மரவள்ளி கிழங்கு இப்போது 1 டன் 4,700 வீழ்ச்சி அடைந்துள்ளதற்கு திமுக அரசின் துரோகமே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக தேர்தல் வாக்குறுதி 35 படி மரவள்ளி கிழங்கிற்கு கொள்முதல் விலையை அரசு நிர்ணயித்திருந்தால் விவசாயிகள் இழப்பை சந்தித்திருக்க மாட்டார்கள் எனவும் திட்டவட்டம். பொங்கல் தொகுப்பினை எங்களது முன்னிலையில்தான் வழங்க வேண்டும் என திமுகவினர் ரேஷன் கடை ஊழியர்களை மிரட்டுவதாகவும் ரேஷன் கடை முன்னர் பேனர் வைத்து அராஜகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. மக்கள் வரி பணத்திலிருந்து மக்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் நிலையில் தங்கள் வீட்டு கஜானாவில் இருந்து பணம் கொடுப்பது போல திமுகவினர் அராஜகம் செய்வதால் மக்கள் அதிருப்தி.
திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் இரத்த களரியை எதிர்பார்க்கிறார்களா எனவும் நீதிபதிகள் எல்லை தாண்டி வரம்பு மீறி விட்டார்கள் எனவும் வைகோ வரம்பு மீறி பேசியதால் அதிர்ச்சி. நீதிமன்ற தீர்ப்புகளை உதாசீனப்படுத்துவதும் நீதிபதிகளை இவ்வாறு வரம்பு மீறி விமர்சிப்பது ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயல் என அரசியல் நோக்கர்கள் காட்டும். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் கொடுத்த நபர் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டார். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த இயலாத விடியாத அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர துடிப்பது எந்த வகையில் நியாயம் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் சூறைக்காவூரில் 7 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த முடி திருத்தும் கடை நடத்தும் நபர் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில் தற்போது ஆண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதால் தமிழகத்தை நாசமாக்கிய பெருமை திமுகவை சேரும் என மக்கள் சாடல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கட்டுமான தொழிலாளி போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தை முதல் பள்ளு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை. பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய மாநில அரசு நிர்பயா எனும் மின் அதிர்ச்சி உடை வடிவமைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அவலம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை முதற்கொண்டு நிகழும் கொடூர சம்பவங்கள் ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு தோல்விக்கும் நிர்வாக திறமையின்மைக்கும் எடுத்துக்காட்டு என பொதுமக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசில் தனியாக வசித்து வந்த இளம்பெண்ணை கர்ப்பமாக்கிய 4 பேர் சிக்கினர். இந்த வழக்கில் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ள நிலையில் காவல்துறை விசாரிக்காமல் அலைக்கழிப்பதாகவும் தென்னற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்திசிருக்கும் அளவிற்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. விருதுநகர் ஆத்துப்பாலம் அருகே அடையாளம் தெரியாத இளைஞர் சடலமாக மீட்பு. விடியாத திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை தோலுரித்து காட்டியுள்ள அவலம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் திமுக முன்னாள் கவுன்சிலரை வெட்டிய நபர்களை 3 நாட்களுக்கு மேலாகியும் கைது செய்யாத ஏவல்துறையை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட திமுக நகர்மன்ற உறுப்பினரின் கணவர் உட்பட 20 பேர் கைது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் நிலைகுலைந்துள்ளதை திமுகவினர் இப்போதுதான் உணர்ந்துள்ளார்களா அல்லது இதுவும் திமுகவின் தேர்தல் நாடகமா என மக்கள் கேள்வி. பொங்கல் பண்டிகையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ரசாயனம் கலக்காத உருண்டை வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள கரும்பு விவசாயிகள் உற்பத்தி அதிகமாக இருந்தும் விலை குறைந்துள்ளதாக வேதனை. விடியாத திமுக அரசு கரும்பு விவசாயம் தழைக்க பொங்கல் பண்டிகைக்காக விவசாயிகளிடமிருந்து வெல்லம் வாங்கி குடும்ப அட்டைகளுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். போன ஆண்டாவது இந்த ரேஷன் கடைங்களெல்லாம் வெல்லம் கொடுத்தாங்க. பொங்கல்னா வெல்லம் தான் முக்கியம். அந்த வெல்லமே யாருமே இப்போ வெள்ளம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. அந்த வெள்ளம் இந்த ஆண்டு கொடுக்கல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம விவசாயிங்கிட்ட இருக்கிற வெள்ளத்தையே தயார் பண்ணி அவங்களே கொள்முதல் பண்ணி கொடுக்க சொல்லி எல்லா ரேஷன் கடையிலையும் கொடுத்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அப்போதான் விவசாயிகளோட வாழ்வாதாரம் உயரும். கோவை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகை வாங்க வந்த முதியவர்கள் கொளுத்தும் வெயிலில் கால் கடுக்க காத்திருந்த அவலம். துவக்க விழா என்ற பெயரில் திமுகவினர் விளம்பரம் தேடுவதற்காக போட்டோ ஷூட் நடத்தியதால் அலைக்கழிக்கப்பட்டதாக முதியவர்கள் புகார். முதியோருக்கு வீடு தேடி வந்து ரேஷன் பொருட்களை கொடுக்கிறேன், நான் தாய்மானவன் என விளம்பரம் தேடிய ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பை முதியோருக்கு வீடு சென்று கொடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. ஊதிய முரண்பாட்டை களைய கோரி இயன்முறை மருத்துவர்கள் சங்கத்தினர் சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டம். மற்ற துறை மருத்துவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 25,000 ரூபாய் வழங்கும் தமிழக அரசு தங்களுக்கு மட்டும் மிக குறைந்தபட்ச ஊதியமாக 13,000 வழங்குவதாக வேதனை.
பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் சம்பளம். அந்த 13,000 ரூபாய் சம்பளத்தில் என்ன பண்ண முடியும்? குடும்பம் நடத்த முடியுமா? இப்போ எங்களை கூட விட்டுருங்க, நான் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட், மேல் ஃபிசியோதெரபிஸ்ட் 13,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அவர் என்ன பண்ண முடியும்? இங்கே சொன்ன மாதிரி அவர் ட்ரெஸ்ஸு கூட அயன் பண்ணுறது கூட பத்தாது. அந்த மாதிரி 56 மாதங்கள் கடந்துள்ள திமுக ஆட்சியில் ஊழல் புகார்கள் விஸ்வரூபம் எடுத்துள்ளன. 30,000 கோடி ரூபாய் குறித்து முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பேசிய ஆடியோவை அடிப்படையாக கொண்டு தற்போது வரை சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்கலாம் என மக்கள் சந்தேகம். தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தென்னற்ற சென்னை மாநகராட்சி பொதுமக்களிடம் அபராதம் தீட்டுவதில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக குற்றச்சாட்டு. சுகாதார சீர்கேடு, குப்பையை தரம் பிரித்து கொடுக்கவில்லை என விதவிதமான பெயர்களில் அபராதம் வசூலித்து கோடிகளில் மக்கள் பணத்தை சுரண்டுவதாக சென்னை வாசிகள் குற்றச்சாட்டு. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டம். திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பிய அவர்கள் பொய்யான வாக்குறுதி அளித்து திமுக தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே பேருந்து செல்வதற்கு இடையூறாக மின்கம்பங்கள் இருப்பதால் அவற்றை அகற்றக் கோரி மின்வாரி அலுவலகத்தை பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பலமுறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை மின்வாரியம் சம்பந்தப்பட்ட மின் கம்பங்களை அகற்றவில்லை என குற்றச்சாட்டு. போய் கேட்டால் ஈபியில் போய் கேட்டு போஸ்ட் எடுக்க சொல்லுங்கம்மான்னு சொல்கிறாங்க. ஈபியில் வந்து கேட்டால் மறுபடியும் நீங்கள் மனு கொடுங்க, ஏற்கனவே கொடுத்த மனு கேன்சல் ஆகிட்டு சொல்கிறாங்க. 2 மாதமாக நாங்கள் நடந்துட்டு தான் வரோம். பஸ் டைமும் வர மாட்டேக்கு, பஸ் உள்ளும் வர மாட்டேக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே வயசானவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. இப்போ புது ஊருக்கு போக சொல்கிறாங்க. அரசின் திட்டங்களுக்கு முதுகெலும்பாக செயல்படும் தங்களுக்கு பணி உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் செய்யப்படாததை கண்டித்து நாகர்கோவிலில் மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பினர் போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அது வரும் தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை. ஆமா சார், எங்களுக்கான இது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். என்னன்னா ஓட்டு வங்கி எங்கள்கிட்ட தான் இருக்கு. மகளிருக்கான விடியல் பேருந்து நாங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தாய்மானவர் ஸ்கீம், அந்த ஸ்கீம் சர்வே நாங்க தான் எடுத்தோம். மகளிர் திட்டம் மூலமா மகளிர் திட்ட பணியாளர் தான் எடுத்தாங்க. எல்லா ஸ்கீமுமே நாங்க தான் மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த திட்டம் நியாயமான பணியாளர்கள் நாங்க தான் கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் உங்களுடன் முதல்வர் ஸ்கீம், அதுக்கு நாங்க தான் அந்த ஸ்கீமுக்கு வீடு கூட போய் நோட்டீஸ் கொடுத்து இப்படி ஒரு கேம்ப் நடக்குன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் அவரையும் கூட்டு வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது வந்து இந்த எலெக்ஷன்ல எங்களுடைய போராட்டம் வந்து பெரிய அளவான பின்னடைவு. எங்க கோரிக்கை அவங்க நிறைவேற்றலைன்னா பெரும் பின்னடைவு அவங்க சந்திப்பாங்க. கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதியில் அரசால் கொடுக்கப்பட்ட பட்டாவை கணினியில் பதிவு செய்து தருவதாக கூறி பணத்தை வாங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து போராட்டம். பாதிக்கப்பட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விடியாத அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம். தனித்தனியாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மனு கொடுத்து எங்களுக்கு அந்த பட்டாவை திரும்ப கொடுங்கன்னு கேட்டா இதுவரைக்கும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. 24ஆம் தேதி போன மாசம் 24ஆம் தேதி 2025 டிசம்பர்ல வந்து பொதுமக்கள் சார்பாக நாங்க RDI கிட்ட மனு கொடுத்து எங்களுக்கு அந்த பட்டாவை திரும்ப கொடுக்கலன்னா உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். கொடுத்து 15 நாள் ஆயிடுச்சு. எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பொங்கல் தொகுப்பில் வழங்குவதற்காக செங்கரும்பு கொள்முதல் செய்யப்படும் நிலையில் அதில் பெரும் முறைகேடு ஊழல் நடப்பதாக விவசாயிகள் வேதனை. ஸ்டாலின் அரசு ஒரு கரும்புக்கு 38 ரூபாய் நிர்ணயித்த நிலையில் திமுக ஆதரவு இடைத்தரகர்கள் வெறும் 14 ரூபாய்க்கு கரும்புதை கொள்முதல் செய்வதாக குற்றச்சாட்டு. கவர்மெண்ட் வந்து ஒரு கரும்புக்கு 38 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எந்த அதிகாரி கரும்பு வாங்கல, இடைத்தரகர்கள் உள்ள போது கரும்பு வாங்குறாங்க. 24 ரூபா 14 ரூபா தரக்குறாங்க, 15 ரூபா தரக்குறாங்க. அந்த ரேட்டுக்கு கரும்பு வெட்டி பாதி கரும்பு கிடக்கு காட்டிலேயே எடுத்துகிட்டு போகல. அவங்க வந்து குட்டையை மாட்டையும் 15 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு வாங்கி மீதி பெறலாம் பண்ணுறாங்க. மீதி போனால் யாருக்கு போகுதுன்னு தெரியல. நீங்கள் அரசாங்கம் அறிவிக்கலன்னா நாங்கள் வந்து எதுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறோம்? அரசாங்கம் வந்து மக்களுக்காக வந்து சேவை செய்யுங்கிற ஒரு இதில் நமக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் அரசு
பொங்கல் தொகுப்புக்காக இலவச கரும்பு கொடுக்குறாங்க. ஆனா அந்த கரும்பு வந்து உரிய விலை கொடுத்து அவங்க வாங்கிட்டு போகலன்னா நீங்க அரசாங்கம் கொடுக்காதீங்க, எங்கால முடிஞ்சது நாங்க விவசாயிங்க தானமா கொடுக்குறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இதே இடத்துல இந்த கரும்பு நான் போறவங்களுக்கு ஒவ்வொரு கரும்பும் நாங்க இலவசமா கொடுப்போம். பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்குவது மக்கள் நலனுக்காகவா அல்லது திமுகவை சேர்ந்தவர்கள் பணம் சம்பாதிக்கவா என விவசாயிகள் வேதனை. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கும்பகோணம் அரசினர் கவின் கலை கல்லூரியில் துணை மின் நிலையம் அமைப்பதை கண்டித்து மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். மாணவர்களுக்கு போதிய வகுப்பறைகள் இல்லாத நிலையில் கல்லூரி வளாகத்தில் விடியாத அரசின் மின்வாரியம் துணை மின் நிலையம் அமைக்க மாணவர்கள் எதிர்ப்பு. மாணவர்களுக்கு கட்டணம் பற்றாக்குறையா இருக்கு, அதுக்காக தான் இந்த போராட்டம். காலையில இருந்து மாணவர்கள் யாரும் வகுப்பறைக்கு போகாம போராட்டம் எடுக்கிறோம். இந்த துணை மின் நிலைய ஆர்டர் கேன்சல் ஆகிற வரைக்கும், காலேஜ் வளாகத்துக்குள்ள ஆர்டர் கேன்சல் ஆகிற வரைக்கும் போராட்டம் பண்ணுவோம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் திமுக அமைச்சர் தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் சர்வர் பிரச்சினை காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அலைக்கழிப்பு. தேர்தல் விளம்பரத்திற்காக வழங்கப்படும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை கூட திமுக அரசால் சரியாக கொடுக்க முடியாதா என மக்கள் ஆதங்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் முன் பொங்கல் பரிசு தொகை 3000 போதாது என கூறி விவசாயிகள் பொங்கல் வைத்து நூதன ஆர்ப்பாட்டம். திராவிட மாடல் அரசு வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடைகளை திறந்து மக்களை மதுவிற்கு அடிமையாக்கி அதன் மூலம் 75,000 கோடி சம்பாதித்துள்ள நிலையில் விவசாய குடும்பத்துக்கு பொங்கல் பரிசாக 20,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தல். 75,000 கோடி மதுப்பிரியரோட வரி வருவாயை வச்சு தான் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் திட்டம், மகளிர் உரிமை தொகை, தவப்புதல் திட்டம், புதுமை பெண் திட்டம், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், லேப்டாப்பு, ஆடு மாடு, கலைஞர் கனவு இல்ல திட்டம் எல்லாமே யாரோட பணம்? மதுப்பிரியரோட 75,000 கோடி வரி பணம். ஆனால் அவர்கள் இன்றைக்கு வறுமையில் தான் வந்து பார்த்தாக்கா வந்து வாடிக்கொண்டிருக்க